ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் LCM and HCF கான்செப்டோட பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. விகிதத்தின் மூலம் மீசிமா அண்ட் மீப்போவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டினில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விகிதம் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மீப்போவை இல்லைனா மீசிமா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் இன்னொன்று என்னன்னு கேட்பாங்க. இன்னொரு வந்து இப்போ மீப்போவை கொடுத்தாங்கன்னா மீசிமா என்னன்னு கேட்பாங்க, மீசிமா கொடுத்தாங்கன்னா மீப்போவா என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கும், விகிதம் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அது 2 எண்களோட விகிதமாக இருக்கலாம், 3 எண்களோட விகிதமாக இருக்கலாம், சரிங்களா? நம்ம எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 2 எண்களின் விகிதம் 3:4, அவற்றை மீப்போவை 4 எனில் அந்த எண்களின் மீசிமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். நான் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நான் நடத்துவேன், சரிங்களா? ஸோ அப்போ வந்து நிறையா பார்க்கலாம். இப்போ பேசிக்காக வந்து விகிதம்னா என்ன அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2 நம்பர் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 10, 15, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 நம்பர் இருக்குன்னா இந்த நம்பருக்கு எப்படி விகிதம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 2 காமனாக எதால் டிவிசிபிள் ஆகுதோ அதால் அடிப்பாங்க, சரிங்களா? ரெண்டுமே காமனாக டிவிசிபிள் ஆகிறத அடிப்பாங்க. இது 2 காமனாக எதால் அடிவாங்க, 5ஆல் அடிவாங்க இல்லையா? ஸோ 2 5 10, இது 3 5 15. ஸோ இதான் இதோட விகிதம். ஓகே, அப்போ காமனாக யார் போனது பாருங்க, 5 தான் போயிருக்காரு வெளியே. ஓகே, காமனாக டிவிசிபிளாக இருக்காங்க. அப்போ இரு எண்கள் வந்து காமனாக டிவிசிபிள் ஆகுதுன்னா அதை என்னன்னு சொல்லலாம், மீப்போவான்னு சொல்லலாமா? புரியுதா? இரு எண்கள் வந்து காமனாக டிவிசிபிள் ஆகுதுன்னா அதை என்னன்னு சொல்லலாம், மீப்போவான்னு சொல்லலாம். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் வந்து இந்த இரு எண்களோட மீப்போவ, HCF, சரியா? புரியுதா? இப்போ எப்படி நம்ம இந்த விகிதத்தை வந்து இந்த நம்பராக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி 2:3ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமனாக அடி வாங்கினது 5ன்னு இங்கே தெரியும். ஆனால் வந்து வேற இப்போ இந்த விகிதத்துக்கு வந்து காமனாக எது அடி வாங்கியிருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த விகிதத்தையும் அந்த HCF பெருக்கினா அந்த நம்பர் வந்துடும். அதான கான்செப்டே. அப்போ 2x, இது 3x, இதான் அந்த எண்கள். ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் பாருங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விகிதம் வந்து ஏதாவது ஒரு காமனாக ஒரு நம்பரால் டிவிசிபிள் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ அந்த காமனாக டிவிசிபிள் ஆன நம்பரால் மறுபடியும் இதை பெருக்கினா என்ன வந்துடும், அதே எண்களே கிடச்சிரும்ல. ஸோ இங்கே 5ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பொதுவாக பார்க்கும்போது என்ன வரும்னா, நம்ம எது காமனாக அடி வாங்கியிருக்குன்னு தெரியாது, அதனால என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஸோ அந்த எக்ஸை 2 விகிதத்தையும் பெருக்கணும்னா அந்த நம்பர் பழைய நம்பரே கிடச்சிரும். இதான் கான்செப்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 3:4ன்னு விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும், 3x 4x, இதான் அந்த இரு எண்கள், கரெக்டா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மீப்போவா என்னன்னு சொல்லியிருக்காங்க, மீப்போவா தான் 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இரு எண்களுக்கு மீப்போவை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது 2 காமனாக எதால் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும், கரெக்டா? ஸோ இது 2 காமனாக எதால் ஆகுது பாருங்க, 3ஆல் ஆகுமா, ஆகாது. 4ஆல் ஆகுமா, ஆகாது. அப்போ எக்ஸ் ரெண்டுத்துலையுமே இருக்கா, அப்போ எக்ஸால் ஆகும், கரெக்டா? அப்போ எக்ஸ் போடுங்க, 3 வாட்டி வரும், 4 வாட்டி வரும். இதுக்கப்புறம் இது வந்து காமனாக டிவிசிபிள் ஆகாது, அப்போ இதோட விட்டுற வேண்டியதான். அப்போ எக்ஸ் தான் இவங்களுக்கு HCF. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 4. ஏன்னா HCF தான் 4ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ எக்ஸ் வந்து 4னா இப்போ பாருங்க, அந்த இரு எண்கள் என்ன, நமக்கு 3x 4x. அப்போ 3 4 12, 4 4 16ன்னு வந்துடும், கரெக்டா? இதுதான் அந்த இரு எண்கள், கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, மீசிமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, கரெக்டா? ஸோ இதுக்கு மீசிமானா நம்ம என்ன பண்ணணும், இந்த எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிச்சிடலாமா? 12க்கு 16, 12 16. ஸோ இது 2த்துக்கும் மீசிமா எப்படி கண்டுபிடிக்கிறது, 4ஆல் போடலாமா? நான் ப்ரைம் நம்பர் தான் எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் வந்து ப்ரைம் நம்பர் 2ஆல் போடுங்க. 6 2 12, 8 2 வரும். மறுபடியும் 2ஆல் போடுங்க. 3 2 4 2, 3ஆல் போட்டால் 1, மறுபடியும் 4ஆல் தான் போட்டாகணும் இல்லையா? 1 வர வரைக்கும் பண்ணணும், அதான் LCM, சரிங்களா? இப்போ என்னென்ன வருது, 2 2 4, 4 3 12, 12 × 4 எவ்வளோ வருது, 48. ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். இவ்வளோ பெருசாக போடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. ஒரு விகிதம் கொடுத்துட்டு மீசிமா கேட்டாங்கன்னா 3:4 இப்படி கொடுத்துட்டு மீசிமா கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், வந்தால் இதை 3x 4xன்னு எடுங்க. மீசிமான்னு கேட்டாங்கன்னா நம்பரை மட்டும் பெருங்க, 3 12, அப்போ 12xன்னு வரும். 12x தான் இதுக்கு மீசிமா. HCFன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ் மட்டும்தான் வரும், சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் டானா வகுத்தல் போடணும், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக இதை சொல்லிடுறேன், சரிங்களா? ஆனால் ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோங்க, இந்த இடத்த விகிதம் வந்து 2 நம்பர் வந்தால் மட்டும்தான் நம்ம LCM வந்து இது எடுப்போம், சரிங்களா? 3 நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக டானா வகுத்தல் போட்டு தான் எடுக்கணும், ஓகேவா? 2 நம்பர் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கலாம், பெருக்கி போட்டு அப்படியே எக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா?
இப்போ ஷார்ட்கட்டில் எப்படி இதை சால்வ் பண்ணுறது பாருங்கள். 3:4ன்னு சொல்கிறாங்க. 3x 4x மீப்போவா சொல்லிட்டாங்க. மீப்போவானா என்னது? எக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக மீசிமானா தான் 3 12 12x தான் இதுக்கு மீசிமா. ஓகேவா? இது HCF, இது LCM. கரெக்டா? இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ தான் என்னது? 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மீப்போவா தான் 4. கரெக்டா? அப்போ 4 வந்து HCF, எக்ஸ் தான் 4. அப்போ நமக்கு என்ன வேணும்? 12x எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 12x எவ்வளோ வருது? 12 × 4 48. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? செகண்ட் சம் பாருங்க. 2 எண்களின் விகிதம் 5:6. அவற்றின் மீசிம 480 எனில் மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 நம்பரோட விகிதம் கொடுத்துருக்காங்க 5:6. சரிங்களா? இப்போ நம்பரை மாற்றோம்னா 5x 6x. ஸோ HCF என்ன வரும்? கண்டிப்பாக வந்து எக்ஸ்ன்னு தான் வரும். LCM என்ன வரும்? கண்டிப்பாக வந்து இது 2 இது பெருக்குனா அது கூட எக்ஸ் போட்டுக்கணும். 30. அப்போ 30xன்னு வரும். கரெக்டா? ஸோ டானாவகத்தில் போட்டாலும் அதான் வரும். இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. மீசிமா வந்து 480ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ LCM எவ்வளோ? 30x. இதுதான் எவ்வளோ? 480 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு மீப்போ வந்துடும். கரெக்டா? அப்போ இந்த 1 0 கேன்சல் ஆகிரும். இந்த 3 இதையும் அடிச்சிங்கன்னா என்ன வருது? 1 3 3 6 3 18. எக்ஸ் வந்து 16. எக்ஸ் தான் என்னது? HCF மீப்போவா கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? இன்னொரு சம் பாருங்க, புரியும். 2 எண்களின் விகிதம் 5:9. அவற்றின் மீசிமா 450 எனில் அவ்விரு எண்களின் சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 5:9. அப்போ 5x. இன்னொரு நம்பர் என்னது? 9x. சரியா? இப்போ பாருங்க, இதுக்கு HCF என்ன வரும்? எக்ஸ். LCM என்ன வரும்? 45 45x. கரெக்டா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. மீசிமா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ LCM தான் இது HCF. கரெக்டா? அப்போ 45x ஈக்குவல் டு எவ்வளோ? 450. இப்போ இதில் அடிச்சா என்ன வருது? x ஈக்குவல் டு 10ன்னு வரும். கரெக்டா? எக்ஸ் HCF வந்து கண்டுபிடிச்சாச்சு 10. ஓகேவா? அப்போ விகிதம் கொடுத்துட்டு HCF கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிக்கணும்? 2 நம்பர் கேட்குறாங்கன்னா 2த்தையும் பெருக்கினாலே வந்துட போகுது. அப்போ 5யும் 10யும் பெருக்குனா 50. இது ஒரு நம்பரு. 9யும் 10யும் பெருக்குனா 90. இது ஒரு நம்பரு. ஓகேவா? இது 2த்துலையும் எது சிறிய எண் கேட்குறாங்க. எது சிறிய எண்? 50 தான் இதுக்கு சிறிய எண். புரியுதா? 3 எண்களின் விகிதம் 3:4:5. அவற்றின் மீசிமா வந்து 2400 எனில் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3:4:5 அப்படின்னு சொல்கிறாங்களா? இப்போ அந்த 3 எண்கள் என்ன வரும்? 3x 4x 5x இதான வரும் அந்த 3 எண்கள். கரெக்டாக? இதுக்கு HCF என்ன வரும்? HCF கண்டிப்பாக வந்து எக்ஸ்ன்னு தான் வரும். ஓகேவா? ஆனால் 3 நம்பருக்கு விகிதம் கொடுத்ததால நம்ம என்ன பண்ணோம்? டானாவகத்தில் போட்டு தான் LCM என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் 3x 4x 5x. ஸோ இது எல்லாத்துக்கும் LCM என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. LCMனா காமனாக டிவிசிபிள் ஆகணும்னு அவசியம் இல்லை. சரியா? அப்போ 3ஆல் போடுறேன். இது எக்ஸ்ன்னு மாறிடும். இந்த 4x அப்படியே வரும். இந்த 5x அப்படியே வரும். 4ஆல் போடுறேன். எக்ஸ் அப்படியே இருக்கும். இது எக்ஸ்ன்னு மாறிடும். இது 5x அப்படியே வரும். 5ஆல் போடுறேன். எக்ஸ்ன்னு வரும். எக்ஸு இதுவும் எக்ஸ்ன்னு மாறிடும். இப்போ எக்ஸால் போட்டிங்கன்னா 1 1 1. கரெக்டாக? இப்போ பாருங்கள் 3 12 12 5 60xன்னு தான் வரும். கரெக்டாக? இந்த சம்முக்கு வந்து நீங்கள் இப்படியே பெருக்கினாலும் ஆன்சர் வந்து 60xன்னு தான் வரும். ஆனால் வேற இப்போ வந்து விகிதம் வந்து 3:4:6 இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 3x 4x 6xன்னு எடுப்பீங்க. HCF வந்து என்ன வரும்? HCF வந்து எக்ஸ் தான் வரும் எப்பயுமே. HCF மாறாது. சரிங்களா? ஆனால் LCM இப்போ என்ன வரும் பாருங்கள். 3 12 12 12 × 6 எவ்வளோ வருது? 72ன்னு வரும். 72xன்னு வரும். கரெக்டாக? நார்மலாக போட்டிங்கன்னா இதான் வரும். ஆனால் வந்து நீங்கள் டானாவகத்தில் போட்டு பாருங்களேன். 3x 4x 6x. ஃபஸ்ட்டு எக்ஸால் போட்டுடலாம். அப்போ இது 3 இது 4 இது 6ன்னு மாறிடும். இப்போ 3ஆல் போடுங்க. 1 3 3 4 2 3 6. இப்போ 2ஆல் போடுங்க. 1 2 2 4 1. மறுபடியும் 2ஆல் போட்டிங்கன்னா 1 1 1 முடிஞ்சு. இப்போ பெருக்கி பாருங்கள் என்ன வருதுன்னு. 3 2 6 6 2 12 12x தான் வருது. ஆனால் உங்களுக்கு வந்தது 72x. புரியுதாப்பா? இப்போ நம்ம எதில் இருக்கோம்? LCM வந்து பார்த்தீங்கன்னா 60xன்னு இருக்கும். சரியா? இப்போ LCM தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2400ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 60x வந்து 2400. அப்போ இந்த 60க்கு ஒரு 0 கட் ஆயிரும். 1 6 6 4 6 24 40ன்னு வருமா? எக்ஸ் வந்து 40. எக்ஸ் தான் என்னது? மீப்போவா. அப்போ மீப்போவா இதோட அப்போ இந்த 3 நம்பருக்கு மீப்போவா என்ன? 40 தான் இதுக்கு ஆன்சர். புரியுதா?
ஒன்றும் இல்லை, 3 விகிதம்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டானா வகுத்தல் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. HCF வந்து எக்ஸ் தான் வரும். சரிங்களா? 2 எண்களின் மீப்போவை வந்து 23. அவ்வெண்களின் மீசிமாவின் காரணிகள் முறையே 13 மற்றும் 14 எனில் அவற்றில் பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 2 எண்களோட மீப்போவா கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. அவ்விரு எண்களின் மீசிமாவோட காரணிகள்னு சொல்கிறாங்க. காரணிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு 100ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இதோட காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ 2ன்னு இருக்குன்னு 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம், இதை எப்படி பிரிக்கலாம்? 2 × 2ன்னு பிரிக்கலாமா? ஸோ இதான் இதோட காரணிகள்னு அர்த்தம். 100 எப்படி பிரிக்கலாம்? 10 × 10ன்னு பிரிக்கலாம். அப்போ இதுதான் இதோட காரணிகள். ஓகே, 4 × 25ன்னு பிரிக்கலாமா 100? ஸோ இதுவும் இதோட காரணிகள். ஸோ எப்படி வேணால் பிரிக்கலாம். மீசிமாவோட காரணிகள்னு சொன்னாங்கன்னா ஸோ அதுதான் வந்து விகிதமாகவே வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த காரணிகளை தான் நீங்கள் என்னென்ன எடுக்கணும், விகிதம்னு எடுக்கணும். 13:14. ஸோ இதுதான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க மறைமுகமாக. சரிங்களா? ஸோ மீசிமாவின் காரணிகள்னு கொடுத்தாங்கன்னா ஸோ இதை வந்து விகிதமாக எடுக்கணும். சரிங்களா? 13:14ங்கிறது விகிதமாக எடுக்கணும். இப்போ பாருங்க, இது நார்மல் சம்மா. இப்போ 13:14 விகிதம். அப்போ என்ன பண்ணணும், 13x 14x இது ரெண்டுத்துக்கும் வந்து HCF என்ன வரும்? எக்ஸ்ன்னு வரும். LCM என்ன வரும்? இது 13 14 ரெண்டுத்தையும் பெருக்குனா வரும் இல்லையா? இங்கே LCM வந்து தேவைப்படாது. வந்து நீங்கள் HCF என்ன கொடுத்துருக்காங்க, மீப்போவை 23 சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் தான் வந்து 23. அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா பெரிய எண் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 13x பெருசாக இருக்குமா 14x பெருசாக இருக்குமா? 14x தான் பெருசாக இருக்கும். அப்போ 14 × x, எக்ஸோட வேல்யூனா 23. 14 × 23 322 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இதுதான் பெரிய எண். ஓகேவா? இதே சிறிய எண் கேட்டாங்கன்னா 13xல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துடும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இன்னும் புரியலைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.